இன்னொருத்தன் 80% லாங்குவேஜ் வச்சிருக்கான், டெக்னிக்கலா 20% இருக்கான யாரும் வேலைக்கு எடுப்பீங்கன்னு கேக்குறேன். அந்த மாதிரி எடுக்க மாட்டேன், டெக்னிக்கலா இருக்கால தான் வேலைக்கு எடுப்பீங்க. கண்டிப்பா சார் நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் சார். எங்க ஸ்கூலுக்கு ஒரு பப்ளிக் ஸ்கூல் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. என்னன்னா பிகேஜி டு 3rd ஸ்டாண்டர்ட் வரலும் தான் மேக்ஸ் சொல்லி தரணும். எனக்கு மேக்ஸ் ஃபுல்லா வரும். என்ன போல எங்க கிளாஸ்ல யாருமே ஆப்டிடியூட் சால்வ் பண்ண மாட்டாங்க. அவங்க வச்ச ரிட்டன் டெஸ்ட்ல 57 மார்க்ஸ் 60க்கு எடுத்திருந்தேன். பட் அந்த சார் எனக்கு ஒரு டெமோ கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. போயிட்டு நம்ம செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்க. என்னோட நேம், என்னோட ஊரு. மை நேம் இஸ் ஸ்ரீதர்ஷினி, ஐ அம் கம்மிங் ஃப்ரம் பருத்திக்காடு. நான் வந்து என்னோட ஸ்கூலிங் வந்து தமிழ் மீடியம்ல பண்ணேன். இந்த ஒரே ரீசன் தான் சார். அவரு நான் அடுத்து கிளாஸ் மூவ் பண்ண போறேன். யாருக்குமே இருந்தாலும் கிளாஸ் மூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது போல நான் பெரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போது தடுமாறிட்டேன். அந்த சார் என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சு இறக்கி விட்டாரு. அதாவது நான் 95% இருக்கேன், என்னை எப்படி அவர் இறக்கி விடலாம்? மேக்ஸ் வந்து எல்கேஜி டு 3rd ஸ்டாண்டர்டுக்கு வந்து எனக்கு நம்பர் சொல்லி தர தெரியாதா? என்னை எப்படி அவர் இறக்கி விடலாம்? கம்யூனிகேஷன் ஒரே ஒரு ரீசன்னால ஒரு இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கா இருக்க பொண்ணு இறக்கி விட்டு அவளை எமோஷனலி ரொம்ப டாமினேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுந்துட்டு சாப்பிடாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த 3 இயர்ஸ்ல தான் இங்கிலீஷ்னா என்னன்னு தெரிஞ்சது. அடுத்து ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல இன்னைக்கு நான் எம்ப்ளாயி. அந்த இன்டர்வியூ நான் மாசா அட்டென்ட் பண்ணேன். ஹெச்ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ட்ரைனரா இருக்கேன். சோ யாருமே ஒரு கம்யூனிகேஷனுக்காக இறக்காதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல்ல. சூப்பர். சேதாத்துல